கள் இறக்கியவர்களை பிடித்த போலீசார். மதுவிலக்கு காவல் நிலையம் முன்பு திரண்ட பனை தொழிலாளர்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பனை மரத்தில் இருந்து 5 பேரை கள் இறக்கியதாக மதுவிலக்கு காவலர்கள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து பனைமர விவசாயிகள் வெண்ணாம்பட்டியில் உள்ள தருமபுரி மதுவிலக்கு காவல் நிலையம் முன்பு 50க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டனர். இது தொடர்பாக பனை மர விவசாயிகள் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை பிடித்த 5 பேரையும் போலீசார் விடுவித்தனர். இது குறித்து சேலம் மண்டல தென்னை, பனை, பாக்கு மரம் ஏறும் தொழிலாளர் நலசங்கத்தின் தலைவர் சீனிவாசன் கூறியதாவது: மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் கல்லை உணவாக அறிவித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் கள் இறக்குவது குற்றமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் பென்னாகரம் தாலுகாவில் 5 பேரை கள் இறக்கியதாக போலீசார் பிடித்து வந்துள்ளனர். இதை கண்டித்து காவல் நிலையம் முன்பு ஒன்று கூடினர். மேலும் கள் இறக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர். நாங்கள் கல்லை உணவாக பார்க்கின்றோம். இதை தமிழகம் முழுவதும் அனைவரும் அறியும் வகையில் போராட்டமாக செய்து வருகின்றோம். மத்திய அரசு உணவு பட்டியலில் வைத்திருந்தோம்